அதுக்கு கருப்பாகிறதுக்கு இவருங்க இந்த மாதிரி ஒரு வேறு எல்லா வேரும் பாருங்கள், என்ன வேறுன்னு பாருங்க. இந்த மாதிரி வேறு இது கிடைக்குது பார்த்துருங்க. ஓகேவா, கடையில் கிடைக்குது ஒரு இந்த மாதிரி இது. இதை வாங்கி இது கூட ஒரு நம்ம இந்த இது என்ன வெங்காயம் இருக்கலாம், வெங்காயம் தோடு, அப்புறம் இந்த இலையை அந்த இந்த பாட்டில் இருக்க நம்ம இதை தட்டி ஒரு இதில் காய்க்க போகிறோம். எண்ணெயை ஊற்றி காய்க்க போகிறோம். ஒரு நல்ல ஒரிஜினல் பாராசூட்டில் நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் அதை வாங்கி இதில் விட்டு நல்லா காய்க்க போகிறோம். காய்ச்சி அப்புறம் வடிகட்டி நம்ம அது பிறகு தலையில் தைக்க யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதையும் உள்ளே போட்டு காய்க்க போகிறோம். இது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. வேணா இந்த வேற இதில் போட்டு நம்ம இந்த எண்ணெயில் ஒரிஜினல் எண்ணெயில் போட்டு தாளிக்க பண்ண போகிறோம். கருவேப்பிலை, வேறு இந்த வெங்காயம் இலை, அந்த நம்ம வாங்கினோம்ல வேறு, அந்த வேறு இந்த டப்பாவில் பார்த்துருங்க, என்ன டப்பான்னு காட்டியிருக்கோம். இந்த வேரெல்லாம் போட்டு அப்படியே நம்ம எண்ணெய் போட்டு நல்லா காய்க்க போகிறோம். நல்லா காய்ச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு தான் நம்ம வடிகட்டி பாட்டில் ஊற்றி வடிகட்டி ஆற வச்சு பாட்டில் ஊற்றி வச்சுக்கணும். தலையில் தைக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். முடி கருப்பாகவும் முடி நல்லா வளரும். ஓகே, நல்லா சூடாகிட்டு ஓகேவா, அதை நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகே, அப்படியே எண்ணெய் நல்லா ஆறிட்டு இந்த பாட்டில் எடுத்து வச்சு ஓகே, இதை நம்ம அந்த இலையை அதை ஊறிக்கிட்டே இருக்கும். எண்ணெயில் ஊற்றிக்கிட்டோம்னு ஓகே, எண்ணெய் அதில் ஊற்றோம். ஓகே, பாட்டில் ஊற்றி வச்சுக்கிட்டோம். இதை அப்படியே மூடி வச்சுட்டோம்னு வைங்களேன், அது அப்படியே அந்த இப்போ ஆற வச்சிட்டோம். இதில் இருந்தால் நம்ம அப்படியே அதை வடிகட்டி தலையில் தேய்க்கணும். அப்படின்னா தலை முடிக்கு நல்லது, முடி வளரையும் செய்யும். பார்த்துக்கோங்க. ஓகே, மீண்டும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி தலைக்கு தேய்ங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். லேடிஸ்க்கு ஜென்ஸும் தேய்க்கலாம், பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. ஒரு ஒன்லி மூலிகை. சரி, ஓகே, தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.